தேவரீர் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் படைத்தவர் நீர் ஒருவரே. வானாதி வானங்களை உண்டாக்கினவர் நீர் ஒருவரே. நீர் ஒருவரே வல்லமையில் பெருத்தவர். நீர் ஒருவரே செயலில் மகத்துவமானவர். யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவமான ராஜாவா இருக்கிறவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டிட நிற்கும். மகாதேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த நல்ல நாளிலே உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தை கேட்க நீர் கொடுக்கிற இந்த கிருபை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. முதல் பாடல் ஒரு பாடல் பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் வானமும் பூமி ஒழிந்தால் அவருடைய வார்த்தை ஒழிந்து போவார். அதை அடைக்கலாம், அதை அஸ்திபாரமாய் கொண்ட ஒரு பாடல். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். ஆமென். ஆமென். இதிலே நாம் கனி கூர்ந்து என்ன செய்யணுமா? மகிழ்ந்திருப்போம். மகிழ்ச்சியா தான் இருக்கணும். ஏதோ ஒன்று நடந்தாதான் மகிழ்ந்து இருக்கணும் கிடையாது. ஆமென். ஏதாவது ஒன்று நடந்தாதான் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்ல. ஆனா இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே நாம் கனி கூர்ந்து மகிழ்ந்திருப்போம். ஆமென். ஆமென்.
ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்ன நான் உங்களோட கூட நான் பேச போறேன் அப்படின்னா, கடந்த வாரத்துல சொன்ன அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான். ஹல்லேலூயா. அது என்ன அப்படின்னா, தாழ்மையை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் என்ன செய்யறாரா? கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்கள் கிருபை அளிக்கிறார்னு சொன்னதோடு இல்லாம பெருமைக்காரர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தாழ்மை வந்துருச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பெருமை காணப்படும். இந்த நாள்ல எது தாழ்மை எது பெருமை அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆமென். அதனால அவரை குறித்து எவ்வளவு அழகா வேதம் சொல்லுது பாருங்க. அவர் கிருபையில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை தருகிறவர். ஹல்லேலூயா. தான் சொன்ன வார்த்தைகளை ஒன்றிலும் பிசாமல் இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் அவர் வானத்தை பார்த்து அண்ணாந்து பாரு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் மேல ஒரு கிருபை வச்சு அவ்வளவாய் நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொன்னார். அதுக்கு என்ன காரணம்? கிருபை. அந்த வயதான நாட்கள் அவர்களுக்கு பிள்ளை பேர் கிடைச்சது ஒரு கிருபை. நோவா பேழையை உண்டாக்குனது ஒரு கிருபை. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு இப்படி வேதத்துல எல்லாருமே கிருபை இருந்து இருந்து போயிருக்கு. ஆனா புதிய கவர்னன்ட்ல புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிற உங்களிடத்துல என்னிடத்துல கிருபையானவராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசுவே உள்ளே தங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் உங்களுக்குள் எனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. கிருபையை பெறதுக்கு நாம என்ன செய்யணும்னா, கிருபை நீங்க பெறதுக்கு ஒண்ணுமே வேண்டுதல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். கிருபைக்கு நீங்க ஒண்ணுமே செய்யணும்னு கிடையவே கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு அஸ்திபாரமான ஒரு காரியம் இருக்குன்னு நான் சொல்லிட்டு வரேன். ஆமென். கிருபையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு என்னன்னா, அவரு அவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு, தயவு பாராட்டுகிறவரா இருக்கிறாரு. பூமிக்கு சங்கீதம் 103ஆம் சங்கீதத்துல வாசிக்கலாம். 11வது வசனம் எடுத்து வாசிங்க. வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய கிருபையா அது. ஆமென் சொல்லுங்க. கிருபையில கிருபை பெரிய கிருபைன்னு இருக்கு பாருங்க. அவ்வளவு பெரிதான ஒரு கிருபை. ஆமென். அவருடைய அதிசயமான கிருபை, விலகாத கிருபை, நித்திய கிருபை, மாறாத கிருபை. ஹல்லேலூயா. இப்படி கிருபை குறித்து நிறைய நம்ம வாசிக்கிறோம். அந்த கிருபையை இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டா நினைக்க கூடாது. கிருபை வந்து ஒரு பர்சன். ஆமென். கிருபை என்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆமென். கிருபை நமக்குள்ள அவர் பகிர்ந்து கொடுத்துக்கிறார். கிறிஸ்துவின் ஆவியானவரா இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படி அந்த கிருபை உங்களுக்குள்ள ஜீவனோடு இருக்குமானால், ஆமென். கிறிஸ்துக்கு பேரு கிருபைன்னு சொன்னேன், கிரேஸ் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு பேரு வார்த்தையும் கூட. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையின் அடிப்படையில தான் இந்த கிருபை செயல்படும். ஆமென். அந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த கிருபை சும்மா அப்படியே எவ்ரிதிங் கிராண்டட் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சாலும் கூட எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது. காரணம் என்ன? அது சத்தியத்தின்படி தான் அது ஆபரேட் ஆகும். ஆமென். சத்திய வார்த்தையின்படி தான் ஆபரேட் ஆகும். உங்களுக்கு அந்த சத்தியமே தெரியலன்னா கிருபை உள்ள அப்படியே தான் இருப்பார். ஆனா இன்னைக்கு கிருபையின் சத்தியம் தெரிஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு உலகளாவ கர்த்தருடைய நாமத்துக்கு குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு மகிமை உண்டாக்கிட்டு இருக்காங்க. சாட்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு உண்மையுள்ள ஃபெய்த்ஃபுல் விட்னஸா இருக்காங்க. ஆமென். அதனால தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வளமா இருக்கும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. அப்ப அவர் தரித்திரராகி நம்மளை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குனதுக்கு அங்க என்ன இருக்குதாமா? கிருபை இருக்குது. அப்ப நீங்க வேதம் முழுக்க வந்து உங்களுக்கு எந்த கோணத்துல கிருபை பட்டிருந்துச்சுன்னா, ஆமென், உங்களுடைய மைண்டுக்கு அப்பாற்பட்ட பியாண்ட் தி ஹியூமன் தாட்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரல் லைஃப் நீங்க வாழலாம். இது வந்து சும்மா சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க. கிருபை அப்படிப்பட்டது. கிருபை அவ்வளவு சிறந்ததா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்துக்கு இயேசு முடிவு உண்டாக்கினவர் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கிருபையா இருக்கிறார், சத்தியமா இருக்கிறார். இந்த கிருபைய நீங்க நிறைவா அபண்டன்ட்டா, அதாவது பொங்கி வழிகிற அளவுக்கு நீங்கள் நானும் பெற்று வாழ்வுங்கிறது தான் தேவனுக்கு சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஏன் அதுக்கு வந்து நமக்கு வந்து தடை? அவர் பட்சபாதம் இல்லாதவர், எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம கொடுக்கிறவர்.
ஆனா எல்லா விசுவாசிகளும் ஒரே மாதிரி இருக்கிறோமா? எல்லா விசுவாசிகளும் அந்த கிருபையில நல்லா நிறைவா இருக்கிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிறோமா? இல்ல. இன்னைக்கெல்லாம் கிருபையின் சத்தியத்தையே சிலர் புரிஞ்சுக்கல. ஹல்லேலூயா. கிருபையவே புரிஞ்சுக்கல. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கிருபையை நீங்க புரிஞ்சுக்காம வாழறது ஒரு பெரிய கர்ஸ்ன்னு சொல்றேன். கிருபையை நீங்க புரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரமா இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. அல்ல கிருபை இருந்துட்டு உங்களுக்கு எல்லாம் வந்துருமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த கிருபையை சத்தியமும் கிருபையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றேன். ஆமென். ஆமென். அப்ப இந்த கிருபை உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுக்கணும்னா இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஆமென். இந்த கிருபை உங்களுக்கு ஆபரேட் ஆகணும்னா சத்தியத்தின்படி தான் ஆபரேட் ஆகும். அப்ப இந்த கிருபையை உங்ககிட்ட அவர் ஊற்றி கொடுக்கறதுக்கு அந்த சத்தியத்தை கொடுத்து அந்த சத்தியத்தை கீழ்ப்படிய வச்சு கிருபையை கொடுப்பாரு. ஆமென். சத்தியத்தை தெரிய வச்சு அந்த சத்தியத்தை கீழ்ப்படிய வச்சு அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பாரு. எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் பாருங்க. அதனால நீங்க இந்த கிருபையை அள்ள தட்டக்கூடாது. ஆமென். இந்த கிருபையினால உங்க வாழ்வு வளம் பெறும். இந்த கிருபையினால உங்க வாழ்க்கை, நான் போன வாரத்துல கூட சொன்னேன், இந்த ஃப்ளைட் எப்படி லேண்ட்ல இருந்து அப்படியே டேக் ஆஃப் ஆகி மேல உயர போகுது, அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை உயரும். உங்க ஜெனரேஷன் உயரும். ஹல்லேலூயா. அதனால இந்த கிருபையை வேணான்னு சொல்றவங்க அவங்க எல்லாம் ஒரு என்ன சொல்றது, வேதத்துக்கு புறம்பானவர்கள்னு நான் சொல்லுவேன். கிருபையை வேணான்னு சொல்ல முடியாது. கிருபையும் சத்தியத்தையும் சரியா புரிஞ்சுக்காம நம்ம வாழக்கூடாது. நியூ கவர்னன்ட்ல இருக்கிற நீங்கள் நான். ஆமென். அப்ப இந்த கிருபை உங்களுக்கு நல்ல ஒரு அளவுக்கு அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கும், அப்படியே அப்படி கிருபை பெரிய கிருபையா இருக்குன்றதெல்லாம் உண்மை. ஆமென். அந்த கிருபைய விசுவாசிகளாக நாம் நம்ம கையினாலேயே அந்த கிருபை ஆஃப் பண்ணலாம். அதுதான் எது ஆஃப் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பெருமை ஆஃப் பண்ணிடும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். எதுல இருக்கு? ஜேம்ஸ் 4:10 இருக்கு. தாழ்மை. நான் தாழ்மைப்படுத்துவேன்னு சொல்லல ஆண்டவர். தாழ்மை நீதான் படணும்னு சொல்ற. அப்ப நாம தாழ்மைப்படணும்னு ஒவ்வொரு நாளும் அந்த மைண்ட்ல அந்த ஃபோக்கஸை கரெக்டா நம்ம பண்ணணும். நான் இந்த விஷயத்துல தாழ்மையா இருந்துக்க போறேன் அப்படின்னு. ஆமென். ஏதாவது ஒரு காரியம் இருக்குது, அது உங்க மேல நியாயமாவே இருந்து அந்த நியாயம் அடிபட்டு போகுதுன்னா கூட நீங்க கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு நீங்க தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபைக்கிறாரு மட்டும் இல்ல, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவ்வளவு உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த பெருமையை குறித்து நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். தாழ்மைக்கு முன்னானது, அதாவது மேன்மைக்கு முன்னானது என்னது? தாழ்மை. மேன்மை ஒருத்தவங்களுக்கு இருக்குதுன்னா ரொம்ப மேல வந்துட்டாங்களே எப்படி அப்படின்னா, அந்த மேன்மைக்கு முன்னாடி அவங்க ஒண்ணு பெற்று இருந்திருக்கிறாங்க, அதுதான் தாழ்மை. ஆமென். இந்த தாழ்மையோட ஆப்போசிட் வேர்டு தான் என்னதுன்னா ப்ரைடு, பெருமை. பெருமைனா நான் உங்களுக்கு சொன்ன போன வாரத்துல, தாழ்மைனா சொன்னேன், இந்த கீழே உட்கார்றது, இந்த 2 சாரி வச்சுக்கிறது, என்ன பெட்டில் படுக்காது, எனக்கு எதுக்குன்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு தாழ்மைன்னு சொன்னதெல்லாம் ஒரு தவறான ஒன்றுன்னு நான் போன வாரம் சொன்னேன். அதே மாதிரி இந்த வாரம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல, ஒரு பெருமைனா நமக்கே தெரியாது நம்ம எவ்வளவு பெருமையா இருக்கோம்னு தெரியாது. நம்ம மற்றவங்களை சொல்லுவோம் ரொம்ப பெருமைக்காரங்கன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, அவங்க வார்த்தையில கொப்பளிச்சு வருகிற வார்த்தைகள் பெருமையா, எங்களுக்கு இது இருக்கு, எங்களுக்கு அது இருக்கு, என்ன நாங்க இந்த ஊர்ல அவ்வளவு பெரியவங்களாக்கும், நாங்க உயர்ந்த ஜாதியாக்கும், நாங்க இப்படிப்பட்ட பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் இல்ல. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள பார்த்து ரொம்ப இவங்க பெருமைக்காரங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நானே அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானே சிலருக்கு கூட நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா வாயத்தான் ஒரே பெருமையா தானே இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா பைபிள் படி அதெல்லாம் விட பெரிய தவறான ஒரு காரியம் பெருமைக்கு இருக்கு. பெருமைன்னு ஒரு டிக்ஷனரி பைபிள் சொல்ற ஸ்கிரிப்சர்ல, பைபிள் அப்படிங்கிற ஒரு காட் கிவன் லைஃப் புக்ல பெருமைக்கு வேற டெஃபினிஷன் இருக்கு. ஆமென். எது பெருமை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடாடாடா நீங்க ஆண்டுகிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டுருக்கீங்க. கோபப்படுறது ஒரு பெருமை. கோபம், ஆங்கர் இஸ் ப்ரைட். ஆங்கர் இஸ் ப்ரைட். எப்படி அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த தாழ்மைப்படும் பொழுது உங்களுடைய சுயம் செத்துப்படுது. கோபப்பட்டு தான் ஆகணும்,
நம்முடைய நீதியை பேசிதான் ஆகணும் அப்படின் போது அங்க நீங்க வாய் அடக்கிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாழ்மைன்னு சொல்லணும். அப்போ அந்த சுயத்தை நீங்க அடக்குறீங்கன்னு போது உங்களுக்கு வெளிப்படுறது என்னது? தாழ்மை. அப்போ சுயத்தை அடக்காத பொழுதுதான் என்ன வரும் தெரியுமா? கோபமே வரும். சிலர்லாம் பாருங்க, சின்ன விஷயத்துக்கு பெருசா கோபப்படுவாங்க பாருங்க. சிலருடைய காரியங்களை நம்ம அவங்க தவறு பண்ணியிருந்தா அதை நம்ம எடுத்து சொன்னோம்னா உடனே அவங்களுக்கு ரொம்ப என்ன வரும்? கோபம் வரும். உடனே அந்த கோபத்தை அவங்க காமிச்சிட்டு அதை யார் இந்த காரியத்தை சொன்னாங்களோ, எந்த காரியத்தை இப்படி செஞ்சிருக்க கூடாது நீங்கன்னு உங்களுக்கு எடுத்து காட்டினாங்களோ அவங்கள ஹர்ட் பண்ணிடுவாங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது அவங்க நம்ம செஞ்ச தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னு கோபப்பட்டுட்டு அவங்கள ஹர்ட் பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க. நீங்க காயப்படுத்துறவர்களா இருந்தா நீங்க ப்ரைடா இருக்கீங்க. நீங்க கோபப்படுறவங்களா இருந்தா நீங்க ஒரு ப்ரைடா இருக்கீங்க. உங்க சுயத்தை நீங்க கட்டுக்கடங்காம விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். சிலர் வார்த்தைகளை கொப்பளிக்காமே பெருமையா இருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அப்படிலாம் வார்த்தையை ஒன்றும் கொட்ட மாட்டாங்க, செயல்களில் காமிச்சிருவாங்க அவங்க பெருமையை. அவங்க இருமாப்புள்ள இருதயம், மேட்டிமையான கண், அருவருப்பான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருக்கு அருவருப்பானது அந்த மேட்டிமையான கண். அவங்க வாய் பேசாது, அவங்க கண் பார்க்கும், இருமாப்பா பார்ப்பாங்க. நடையில அல்லேலூயா, உடையில, நடையில. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் அவ்வளவு மேன்மை உள்ளவரா இருந்தும் தாழ்மையான உங்களுக்காக எனக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். தாழ்மையா நீங்களும் நானும் தாழ்மையில இருக்கும்போது அவர் மேலே இருந்து இறங்கி உங்களை குனிந்து தூக்கினார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய அன்புள்ள தேவன். இந்த பெருமை அப்படின்னு பொழுது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். உலக பிரகாரமா ரொம்ப பெருமைக்காரவங்கன்னு ஆளாளுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு பெருமைங்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன பெருமை குறித்து தெரிஞ்சிருந்தாலும் பைபிள் படி அதெல்லாம் ஒரு பெருமையே கிடையாது. அது ஒரு பெருமையா இருந்தாலும் பைபிள் படி இருக்கிற பெருமைக்கு நீங்க ஆளாகக்கூடாது. ஆமென் இல்லைங்களா? எது பெருமை? கர்த்தர் பெருமைக்காரர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராமே. அப்ப எது பெருமை? சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நேபுகாத் நேச்சர் தான் கட்டின என்னது தொங்கு தோன்றல், இந்த ஹேங்கிங் கார்டன் அவர் கட்டுறது. மகா பெரிய பாபிலோன் ராஜா தான் 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 அப்படின்னு போது என்ன? செல்ஃப். செல்ஃப் அப்படின்னா சுயம். செல்ஃபிஷ்னஸ் வேற, செல்ஃப்ங்கிறது வேற. எதா இருந்தாலும் நான் செஞ்சது, நான் அன்னைக்கு பொறுத்து போனேன், நான் அன்னைக்கு விட்டு கொடுத்தேன், நான் சொல்லும்போது நீங்க எப்படி செஞ்சீங்க, நான் அன்னைக்கு செய்யும்போது அப்படின்னு வரும். பார்த்தீங்களா ஆர்குமெண்ட்? பார்த்துக்கிறீங்களா? அந்த ஆர்குமெண்ட் வருது இல்லை, அந்த ஆர்குமெண்ட் இஸ் ப்ரைட். பார்த்தீங்களா? இந்த ஆர்குமெண்ட் யாருக்காவது தெரியுமா? இது இப்படி பைபிளை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அதாவது என்ன சொல்றது, இந்த ஒரு வார்த்தை சங்கீத இதில் இருக்கு. எதில்? வாது பிறக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வசனம்? நீதிமொழிகள் 13:10 வசமா. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். இங்க பாருங்க, அகந்தை அப்படிங்கிற இடத்துல இங்கிலீஷ்ல பிரைட். அகந்தையினால் என்ன பிறக்கும்? இந்த வாதுன்றதுன்னா என்னன்னு நமக்கு புரியறது இல்லை. நீங்க இங்கிலீஷ்ல எடுத்தீங்கன்னா அந்த வாதுங்கிறதுக்கு என்ன இருக்குன்னா கன்டென்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னா சர்ச்சைகள். சர்ச்சைகள்னா என்னது? நீ சொன்னியா, நான் சொன்னா, நிரூபிக்கலாமா? இல்ல நீ தான் முதல்ல சொன்ன, இல்ல நீ சொன்ன பிறகுதான் சொன்னேன். அல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன? வாது. இதுக்கு பேர் என்னங்க? வாது. இப்ப இந்த மாதிரி ரெண்டு சைட்லயும் ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது இல்ல, இவங்க யாருன்னு கேட்குறீங்க நீங்க? இவங்க உலகத்தாரே கிடையாது. நான் உலகத்தாருக்கே இந்த செய்தி கிடையாது. இது என்னது? இது இந்த இந்த வாதுங்கிறது எதுலேருந்து பிறக்குதுன்னா அகந்தையிலேருந்து பிறகு. இந்த அகந்தைக்கு என்ன பேருன்னா ப்ரைடு. ப்ரைடுடைய எண்ட் ரிசல்ட் என்ன? கன்டென்ஷன், ஆர்குமெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே ரூட் காஸ் என்ன தெரியுங்களா? ப்ரைடு தான். அந்த ப்ரைடு எங்கிருந்து வருது சொல்லுங்க? செல்ஃப்லேருந்து வருது. எங்கிருந்து வருது?
உண்மையா ஒரு born again இருந்தா இன்னைக்கு நம்ம ரொம்ப வரங்கள் வேணும், வல்லமை வேணும், நெஞ்சில் அடிச்சு ஜெபம் பண்றோம்ல, அழுதழுது ஜெபம் பண்றோம்ல. இன்னைக்கு எது வேணும்னு தெரியுமா? நம்ம அழுதழுது ஜெபம் பண்றோம். நான் ஆண்டுட்டு அப்படி கேட்குறேன். எது தெரியுமா நம்மளுக்கு? தாழ்மைதான். நம்மளை ஒருத்தவங்க குற்றப்படுத்திடக்கூடாது, நம்மளை ஒருத்தவங்க காயப்படுத்திடக்கூடாது. நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குல்ல, உடனே மூஞ்சி தூக்கிக்குவோம், உடனே சண்டை போடுவோம், உடனே என்ன செய்வோம்? அவங்க கிட்ட வச்சுக்க மாட்டோம். இல்லைன்னா என்ன செய்வோம்னா, என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதுக்கு பதிலாக சேர்த்து ஒரு 10 அவங்களுக்கு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணுறது. இதெல்லாம் இருக்கும்போது என்ன தெரியுமா? அந்த கிரேஸ் பொங்கி வழிகிற கிரேஸ் அப்படியே ஆஃப் ஆயிடும். ஆர்குமெண்ட் சொல்லுங்க எல்லாரும். இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து பெருமையினால வருது. இன்னைக்கு இந்த ஆர்குமெண்ட்ல நல்லா கவனிங்க. இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லாம் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கெல்லாம் கிறிஸ்டியன் ரிலேஷன்ஷிப் வெட்டிங்லலாம் எவ்வளோ டைவர்ஸ் நடக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பிரிஞ்சு வராங்க பார்த்தீங்களா? கேள்விப்படுறீங்களா? உலகத்தில் நடக்கிறத விட கிறிஸ்டியன்ஸ்ல ரொம்ப நடக்குது. அதெல்லாம் என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஆர்குமெண்ட்ஸ் தான். அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து விட்டு கொடுத்தல் இல்லாத காரணம். பிப்ளிக்கலான ஒரு விட்டு கொடுத்தல் வந்து எல்லாம் என்ன செய்ய, மேரேஜில் வந்து என்ன கொடுக்குறாங்க, அந்த பொண்ணுக்கு என்ன கொடுக்குறாங்க, பொண்ணு வீட்டில் என்ன கொடுக்குறாங்க, பையன் வீட்டில் என்ன செய்யறாங்க, என்ன கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இதான் கேட்பாங்க. நிஜமாவே வெட்டிங் அப்படின் போது, மேரேஜ் அப்படின் போது நாட் கெட்டிங், கிவிங். இதெல்லாம் வந்து மாலை பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்பணும். கல்யாணத்தில் ஒன்றா நீ கொடுக்கணும்னா உடம்பு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு வந்து பெற்றோர் என்ன, பிள்ளைகள் கல்யாணம், உடம்பு வளர்ந்துருச்சு, வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணணும், நல்லது. பருவத்தே காலத்தே கல்யாணம் பண்ணணும், நல்லது தான். ஆனால் அங்கே போய் அந்த வீட்டில் அந்த பொண்ணு நல்லபடியாக வாழணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆமே. அப்போ என்னத்தை கொடுக்கணும்? பொறுமையை கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து முதல்ல லிசனிங் கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும், கோபத்தை எடுக்கணும். ஆமே. இது ஒரே நபரே செஞ்சுக்கிட்டு இருந்து இன்னொருத்தர் செய்யலைன்னா கஷ்டம் தான் வரும். அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமே. ஆனா எந்த குடும்பத்துல போனாலும் அந்த 2 பேருமே ஒருத்தர் முன்னாடி இருக்கும்போது முன்னாடியும், அது ஆணா இருந்தா ஆணை முன்னாடி வச்சுட்டு பெண் பின்னாடியும் நிற்கலாம். சில வேலைகள்ல பெண்ணை முன்னாடி வச்சு ஆணும் பின்னாடி நிற்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது சில காரியங்கள்ல. ஸோ ஆன் போத் சைட்ஸ் வந்து கிவிங் தான் வெட்டிங். மேரேஜ் லைஃப்ங்கிறது கிவிங் தான். அன்பு கொடுக்கறது, அரவணைப்பு கொடுக்கறது, விட்டு கொடுக்கறது, சிரிப்பு கொடுக்கறது, கோபத்தை எடுக்கிறது. அல்லேலூயா. ஆர்குமெண்ட் வர நேரத்தில் வாயை மூடிக்கிறது. இன்னைக்கு இதெல்லாம் இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு? ரிலேஷன்ஷிப்லாம் இன்னைக்கு வந்து திருமண காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில், சமீப நாட்களில் ரொம்ப மோசமாக இருக்கு. குடும்பங்கள்லாம் பிரிஞ்சிருக்கு. காரணம் இந்த 13:10 வாசிக்கிற பாரு, அகந்தையினால் மாத்திரம். அகந்தையினால என்ன வந்துருச்சாங்க? வாதுன்னு என்னன்னு சொன்னேன் நான். ஆர்குமெண்ட்ஸ், சர்ச்சைகள். இல்ல நீங்க தான் முன்னாடி சொன்னீங்க, இல்ல நீங்க தான் உங்க வீட்டுல சொன்னீங்க, இல்ல உங்க வீட்டுல தான் இப்படி பேசினாங்க, எங்க அம்மா வீட்டுல இப்படி சொல்லல. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு பைபிள்ல இருந்தா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா முக்காட போட்டோம், நெடுமுழங்கால் போட்டோம், ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெருமை இருந்துச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. பெருமை இருக்கும்போது நீங்க சாத்தானோட ஹைஃபை கொடுக்குறீங்க, ஹாய் அப்படிங்கிறீங்க. நல்லா கவனிங்க. நீங்க விட்டு கொடுக்கறது, பொறுத்து போறது, ஆர்குமெண்ட் இல்லாம இருக்கிறது தான் தாழ்மை. ஆர்குமெண்ட் வருதுன்னா அது என்னன்னு சொன்னா, ஆர்குமெண்ட்டை யாருமே பெருமை நினைக்க மாட்டாங்க. ஆர்குமெண்ட்டை நம்ம யாருமே என்ன செய்ய மாட்டோம், ஒத்துக்கிறீங்களா? ஆர்குமெண்ட்டை பெருமை நினைப்போமா? ஆனா அகந்தையினால் வாது பிறக்கணும். அந்த அகந்தைங்கிற இடத்துல என்ன இருக்குது? ப்ரைடு இருக்கு. நேபுகாத் நேச்சார் என்ன சொன்னான்? அதனால முடிவு என்னங்காச்சு? அவன் ஆனிமல் மாதிரி உட்காந்துட்டான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உட்கார்ந்துட்டான். ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்? தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் கடைசியில வாசிக்கலாம். ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மைமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும். பாத்தீங்களா? அவருடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்குமா? சத்தியத்தின்படிதான் இருக்கும். சத்தியம்னா இப்ப வாசிக்கிற பாருங்க வசனங்கள், இந்த வார்த்தையின்படிதான் அவர் இருப்பாரு. அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும், அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள்.
நீங்க ரொம்ப ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்கன்னு உங்களுக்காக அவரு அநியாயமா இருந்தா கூட அது ரைட்டுன்னு செய்ய மாட்டார். நீங்க ஜெபம் பண்ணும்போது நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதா கூட ஐயோ ரொம்ப அடிச்சுட்டு அழுறாங்களே, நோ, அவருடைய வழிகளிலெல்லாம் அவர் நீதி உள்ளவர், அவருடைய கிரிகளிலெல்லாம் அவர் கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். ஆமென். அவர் சொல்றாரு, அகந்தையினால் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். யார் சொல்றா இது? ஒரு அஞ்ஞானி, ஒரு உலக பிரகாரமான ராஜா சொல்றான் பாருங்க. என்னன்னு? அகந்தையில நடக்கிறவங்கள தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். அவன் ராஜ்ய பாரியத்துல எழுதுறான். அல்லேலூயா. அகந்தையில இருந்தவன் உணர்ந்துட்டு எழுதுறான். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு அகந்தைன்னா என்னன்னு தெரியல, ப்ரைடுன்னா என்னன்னு தெரியல. சில நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டால் ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறாங்கன்றாங்க. தட் இஸ் நாட் பெருமை. எப்படி இருந்தாங்க இப்போ ரொம்ப அலட்டிக்கிறாங்கன்னு வாங்க, பெருமைன்னு வாங்க. அதெல்லாம் கிடையாது. அகந்தை ஒரு பெருமை. நாவடக்கம் இல்லாம கோபப்படுறது ஒரு பெருமை. நான் பெருமையா இருந்துக்கிறேன்னா என்ன நடக்கும்? கர்த்தர் தாழ்த்திடுவாரு. எவ்வளவு துக்கமான ஒரு விஷயம் பாருங்க, எவ்வளவு ஒரு துக்கமான விஷயம் பாருங்க. அதனால அகந்தை நமக்கு வேண்டாம். ஏன்னா கிருபையின் சத்தியம் அவ்வளவு முக்கியமான சத்தியம். கிருபை உங்களை எப்படி தூக்குன்னு தூக்கிட்டு போயிடும் உங்களை. அதெல்லாம் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாம ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிற காரணம் என்னன்னா, இந்த அகந்தன்னா என்னன்னு தெரியல, இந்த தாழ்மைன்னு என்னன்னு தெரியல, எது கர்த்தருக்கு பிடிக்கும்ன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியல. ஜெபம் பண்ண தெரியுது, சந்தோஷம், பாசிங் எடுக்க தெரியுது, முக்காடு போட தெரியுது, முழங்கால் போட தெரியுது, ஆனா தன்னை தாழ்த்த தெரியல. அது என்னுடைய வாலண்டரி ஆக்ஷன் தெரியல, இது தேவனை அட்ராக்ட் பண்ணணும்னு தெரியல. என்னுடைய ஃபோக்கஸை நான் கரெக்டா வைக்கணும், நான் தேவையில்லாம பேசக்கூடாதுங்கிறத நான் கவனிக்கணும். பாருங்க, ஜெனிசிஸ்ல நல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனிங்க. இந்த பெருமைக்கு 3 விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயத்த சாத்தான் குறி வைப்பான். பெருமைக்கு எத்தனை விஷயத்த நான் சொல்றேன்? 3 விஷயம். அதுல சாத்தான் என்ன செய்வான்? குறி வைப்பான். ரொம்ப தயவு செய்து இதை கவனிச்சு பாருங்க. சாத்தான் உங்களை பெருமையாக்க அவன் வரான் அப்படின்னா ஒரு 3 விஷயம் நீங்க உங்களை செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ்ல வந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். இதை நான் வேதத்தின் ஆதாரத்திலிருந்து நான் எடுத்து சொல்றேன். 3 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சேட்டன் உங்களை த்ரெட்டன் பண்ண மாட்டான். சேட்டனுக்கு நீங்க ஹைஃபை பெருமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான். இல்லை அவன் உங்களுக்கு ஏதோ கெடுதல் பண்ணும்போது கூட அவன் த்ரெட்டன் பண்ணி கொடுக்க மாட்டான், தெரியாமையே அழிவுல கொண்டு வார்னிங் கொடுக்க மாட்டான். எப்போ விழுந்தோன்னு தெரியாம ட்ரிஃப்ட் ஆயிருக்கும், சரிக்கு விழுந்துடும். அதான் அவனுடைய தந்திரம். அவன் த்ரெட்டன் பண்ண மாட்டான், பொய்ய ஊதிக்கிட்டே அவனுக்கு பொய்யுக்கு பிதாவமா இருந்தா கூட அவன் ஆதியில செய்த ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஏவாள் இடத்துல ஏவாள் இடத்துல செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, த்ரெட்டன் பண்ணல, பொய்ய ஊதல, கர்த்தர் பேசுற உண்மையவே தந்திரமா திசை திருப்பான். தந்திரமா யார்கிட்ட? காடுகிட்ட திசை திருப்பான். அப்போ உங்களுக்கு தெரியணும், காடுக்கும் உங்களுக்கும் இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப்பை திசை திருப்பப்படுறது தான் அவனுடைய மிக உன்னதமான நோக்கமா அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆமென். பெரிய நோக்கமா அவன் நினைக்கிறான். அதான் அவனுடைய நோக்கமே. நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு, நல் உறவை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும். அதுதான் அவனுடைய நோக்கம். இன்றைக்கும் அதுல புரியாதான் இருக்கும். பாதியில பாத்தீங்கன்னா அந்த 3 விஷயம் நடக்குது. என்ன 3 கேட்டீங்கன்னா, கவனிங்க, 3 விஷயம் சொல்றேன். அவன் முதல்ல அவன் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா, நீ இண்டிபெண்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இண்டிபெண்டா என்ன? சுதந்திரமா இரு. சுதந்திரமா இரு. அடுத்தது அவர் சொன்னதே வச்சு நீ எப்படி இருக்குன்னு சொல்றான்? சுதந்திரமா இரு. அப்புறம் என்ன அது தெரியல, அவனுக்குன்னு வழிகள்லாம் இருக்குதுல்ல. ஒரு இப்போ ஆதாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவங்க 2 பேருமே காடோட தான் நடை போடுறாங்கல்ல. ஆதாம் தேவனோட தான் நடை போட்டாரு. அந்த வழியிலலாம் அவர் வந்தார்ல.
என்ன சொல்லுங்க, அந்த சத்தமே அவரோட வந்துகிட்டு இருந்தது. அந்த சத்தம் தான் வார்த்தை. ஆதான் அந்த பகலின் குளிர்ச்சியான வெள்ள தேவனோட உறவாடுறான். அப்ப அவனுடைய வழியில அவர் வராரு. இவருடைய வேலைலாம் என்னன்னா அந்த அந்த வழியை டைவர்ட் பண்ணி விடணும். இண்டிபெண்டா இருக்கணும். வழின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ராக்கை மாத்தி விடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ராக்கை மாத்தி விடுறது. ஆனா அதே ட்ராக்ல போற மாதிரியே திசை திருப்புறது. ரெண்டாச்சா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் சொல்றான், நீங்க கடவுள், உங்களை கடவுள்னு சொன்னாரா? உண்மைதானே? we are the image of God தானே? இல்ல, நம்ம அவருடைய சாயலின்படி தானே படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே? அவருக்கு நம்மை போல நான் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு தானே சொல்றாங்க. நம்முடைய சாயலின்படி தானே சொல்றாங்க. ஃபாதர் காட், சன் ஆஃப் காட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காட். நாம் நமது சாயலின்படி அப்படின்னு தானே எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவர் காட்னா நம்மளை என்ன படிச்சிருக்கிறாரு? குட்டி காடை தான் படிச்சிருக்காரு இல்லையா? அப்போ ஒரு ஆடு குட்டி போட்டால் ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறோம், மாடு குட்டி போட்டால் கண்ணுக்குட்டின்னு சொல்கிறோம். இல்லை, காடு குட்டி தான் நம்மலாம், காடோட குட்டிகள் தான் நம்ம. யானை வந்து யானை குட்டி. இப்போ நம்ம யார்? அப்போ குட்டி தேவன். அதுதான் தேவர். நீங்கள் தேவர்கள் என்று உங்கள் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 82 வாசிங்க. 82. நீங்கள் தேவர்கள், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். 6. அதுவே முதல் வசனம் பாருங்க. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். என்ன அர்த்தம்? தேவர்கள் அப்படின்னா யார்? அது நம்ம தான். அது தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். வந்து உங்க நியாயத்தை விசாரிச்சு கேட்பார். அது தேவர்கள் யார்? அது நாம தான். இதை நான் சொல்றேன், தேவன் உங்களை என்னவா படைச்சுக்கிறாரு? தேவர்களா படைச்சுக்கிறார். குட்டி 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 தேவதையா, தேவனா, இளவரசனா, ஆமென், ராணியா உங்களை படைச்சுக்கிறார். அவர் ராஜா, நம்மள குட்டி குட்டியான ராஜாக்களா நம்மளை படைச்சுக்கிறார். உண்மைதானே? அது இதுல மாற்றல. இதையே அவன் எப்படி செய்யறான் பாருங்க. சேட்டனு ஏற்கனவே கர்த்தர் எங்களை வந்து காட், எங்களை வந்து காடு அவருடைய சாயலின் படி தானே படைச்சுக்கிறாருன்னு இவளுக்கு சொல்ல தெரியல இல்லையா? ரெண்டாவது, ஆதாம் என்னென்ன பேர் வைக்க போற இந்த அப்படின்னு கொண்டு வந்ததும் அவர் இண்டிபெண்டன்சி கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? அப்ப பாருங்க, காடாவும் படைச்சுக்கிறாரு, இண்டிபெண்டன்சி கொடுத்துக்கிறாரு, வழியிலையும் அவர் வழியில தான் வந்துட்டு இருக்காரு. 3 விஷயம் நடக்குதா? 3 நடக்குதா? நடக்குது. ஆனா எங்க வந்து சேட்டன் பெருமைங்கிறத ஒண்ணு வைக்கிறான்றத நான் உங்களுக்கு சொல்றேன். பெருமையை பத்தி நான் பேசுறேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த தாழ்மையை நீங்க ஃபவுண்டேஷன்ல போடணும்னா, இந்த பெருமை, இதெல்லாம் பெருமைன்னா நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனுக்கு நீங்க வரணும். ஆமென். அந்த வழியில அவர் வராரு. இண்டிபெண்டா வா, என்ன பேர் வைக்க போற? எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. எலிங்கிறான். சரி எலிங்கிறாரு. பூனைங்கிறான். பூனைன்னு வச்சிருன்றாரு. அப்ப என்ன கொடுக்கல அவனுக்கு? ஆதாம் என்னென்ன பேரிட்டானோ அவைகளே இந்நாள் வரைக்கும் பேர் ஆயிடுச்சு. அப்போ அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு. இந்த என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இல்லைங்களா? காடாவும் படைச்சு இண்டிபெண்டன்ஸையும் கொடுத்து அந்த 3வது ஒன்று வழிகள்லையும் அவர் வர்றாரு. இந்த 3 விஷயம் தான் அன்னைக்கு வந்து நடந்திருக்கு இல்லைங்களா? அந்த 3ல ஜெனிசிஸ் 3ல 1 to 5 கர்த்தர் சத்தமாசி உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று. சொன்னது உண்டோ? ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். பாருங்க, அவங்களுக்கு இண்டிபெண்டன்சி கொடுத்துக்கிறாரு. இண்டிபெண்டன்சி கொடுக்கலையா? கொடுத்துக்கிறாரு. எந்த இடத்துல அந்த பிரைடு வருதுங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. எல்லாம் நீ புசிக்கலாம்னு சொல்றாரு. இவ அதையே சொல்றா சேட்டன் கிட்ட, புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள்.
அடுத்தது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, இதுதான் ரொம்ப முக்கியமா இந்த பிரைடு உள்ள நுழையிற இடம். நீங்கள் இந்த பெருமைங்கிறது சேட்டனுடையதுங்கிறதுக்கு ரூட் வேர்டு இதுதான். ஆமென். இந்த பெருமைங்கிறத ஒரு மனுஷன் ஒரு மனுஷி வெதர் ஷி இஸ் born again or not, நீங்க இந்த இடத்த செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சேட்டன் அந்த ரூட்டை கொண்டு வர்றது, பெருமைங்கிற ரூட் எங்க கொண்டு வரான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அவரு சொல்றாரு நீங்க சாவீர்கள்னே. ஐயோ, நீங்க சாகவே மாட்டீர்கள். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க, தேவனை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார்னா தேவர்களை போல இருக்கணும் தான் தேவன் படைச்சாரு. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்க தேவர்களை போல இருக்கணும், நீங்களும் நானும் தேவர்களை போல இருக்கணும், குட்டி காடா இருக்கணும் தான் காட் அவருடைய அத்தாரிட்டி அண்ட் பவர் நமக்கு கொடுத்துக்கிறாரு. அப்படிதான் மகிமையா தான் உங்களை என்னையும் அவர் படைச்சுக்கிறாரு. அப்போ நீங்கள் சாவவே சாவீர்கள்ங்கிறாரு, இவன் சொல்றான் சாகவே மாட்டீர்கள். அப்போ இந்த காட் அப்படின்னு அவர் உண்டாக்குனத இப்ப என் பெருமை வந்து என்ன செய்யுதுன்னா, இவன் இந்த சாத்தானுடைய சத்தத்துக்கு அவள் யாரு ஏவாள் கீழ்ப்படுத்தப்பட்டனால அதை சாப்பிட்ட உடனே அவள் அதை பார்க்குறா. அதை பார்த்தது அவளுக்கு என்ன தெரியுது, இதை புசிக்கிற நாளில் நீங்கள் தேவனை போல இருப்பீங்க, காடை போல இருப்பீங்கன்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேர்டு அங்கே இருக்குது பார்த்தீங்களா, நன்மை தீமை அறியத்தக்கதான் உங்கள் கண்ணு திறக்கப்படும் இருக்கு. நான் சொல்றது நிஜமா புரியுது உங்களுக்கு? அதாவது நன்மை தீமையை காட் என்ன விரும்பினார்னா அந்த நாலேஜ் அவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கணும்னு விரும்பினார். ஹலோ, காடோட விருப்பம் என்ன தெரியுங்களா? மனுஷனை உண்டாக்கும் போது இது நல்லதா டேடி, இண்டிபெண்டன்சி உண்டு, அவரோட நடப்புறது உண்டு, குட்டி காடு தான். ஆனால் அவர் எதை விரும்பினார்னா அந்த நாலேஜ் அபவுட் த வேர்ல்டு, அபவுட் த வெட்டிங், அபவுட் த ரிலேஷன்ஷிப், அபவுட் எவ்ரிதிங். எதா இருந்தாலும் அவருக்கு என்ன ஆசை, அவருடைய சாயல்லே இருந்தாலும் நம்மளை படைச்சாலும் கூட அவருக்கு என்ன ஆசைன்னா அவர்கிட்ட போய் இது நல்லதா, இது செய்யலாமா, இது கெட்டதா அப்படின்னு அவரை டிபெண்ட் பண்ணும். Though he has given the authority, power, choice, everything, எல்லாம் கொடுத்தாலும் அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? நாம் அவரை டிபெண்ட் பண்ணி அவர் கேட்கணும், இது நல்லதா, இது வேணுமா, இது வேண்டாமா அப்படிங்கிற அந்த உறவை தான் தேவன் விரும்புறாரு. ஆமென். இவன் என்ன செஞ்சிட்டான், இந்த உறவை முதல்ல டிஸ்கனெக்ட் பண்ண செஞ்ச முதல் காரியம், நானே காட். இப்போ இவ என்ன ஆயிட்டா, she herself made like God. இதுதான் பெரிய தப்பு. நான் கடவுள், நான் ஒரு காட் அப்படிங்கிற மாதிரி இவளையே இவ உண்டாக்கிட்டா பாருங்க. அங்கதான் பெருமை. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? அப்ப சேட்டன் என்ன சொல்றான், இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாக மாட்டீங்க, ஆனா நீங்க உங்களுக்கு வந்து அவர் மாதிரி ஆயிடுவீங்க, நன்மை தீமை உங்களுக்கு தெரிஞ்சு அவர் மாதிரி ஆயிடுவீங்கன்னா ஆல்ரெடி அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா when they disobeyed God's word and obeying satanic word, சாத்தானுடைய வார்த்தையை கேட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை இதை புசிக்காதீங்கன்னு சொல்றத அவங்க புறக்கணிச்சுட்டு சாத்தானுடைய வார்த்தையை கேட்டபடினால அவங்க ஏற்கனவே தேவனுக்கு பிள்ளைகளா இருந்து இப்ப என்னவா ஆகுறாங்கன்னா அவங்கள காடாக்கிட்டாங்க. புரியுதா நான் சொல்றேன்? அதுதான் பெருமை. தன்னைத்தானே காடாக்கிட்டான். எதனால அவ பாக்குறா புசிப்புக்கு நல்லதுன்ற பாருங்க. அது பிரசன்ட் அது படிமா. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பாத்தீங்களா, நல்லது தீயதுங்கிறத அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்வைக்கு இன்பமும், பாத்தீங்களா, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அவ கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. அவளா இது நல்லது அப்படின்னு அவளை சூஸ் பண்றா. பட் காட் ஆல்ரெடி அந்த அத்தாரிட்டி அண்ட் பவர் கொடுத்துருந்தாரு. சூஸ் பண்ணிக்கலாம். அவர் வந்து ரொம்ப பவர் கொடுத்துருந்தாரு. நீ என்னப்பா சொல்ற, நீ
நீ என்ன சொல்ற, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், என்ன செய்யலாம்னு நினைக்க, அப்படிதான் ஒரு டிஸ்கஷன் தான் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆனா அந்த கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு சேட்டனை ஒபே பண்ண உடனே அப்படியே மாற்றம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவளே நல்லது கெட்டதை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்து தன் கணவனுக்கு கொடுத்துட்டான். இப்ப இந்த 3 விஷயம் அங்க நடக்குது பாருங்க. இந்த 3 விஷயம் என்ன? 3 விஷயம். காடு இண்டிபெண்டா தான் உண்டாக்குனாரு. காடு அவர் மாதிரியே ஒரு குட்டி காடா தான் உண்டாக்குனாரு. ஆமென். காடு அவருடைய ட்ராக்ல தான் போகும்படி வச்சாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, ரொம்ப இதுல அவருடைய பிள்ளைகள் அதே தோட்டத்துல அவருடைய பிள்ளைகளாக தான் அன்னைக்கு இருந்தாலும் கூட அந்த ட்ராக்ல இருந்து மாறிட்டாங்க. அப்போ செல்ஃப் வந்துருச்சுன்னா, தானாவே நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், நான் செய்யறது ரைட்டு அப்படின்னு யார் பேசுவா தெரியுமா? காட்லி சில்ட்ரன் பேசுவாங்க. கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி வேணா நான் சொல்றேன். சிலர் சும்மானா சொல்லுவாங்க, அது வேற விஷயம். உண்மையாவே ஒரு தாழ்மை உள்ளவங்க பண்றது ப்ரேயர்ஃபுல்லா இருந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. ரெண்டாவது, அந்த கோபத்துல கொப்பளிக்காம, வார்த்தைகளை விடாம, பெருமையா அகந்தையா பேசாம, அந்த நேரத்துல நிதானிச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்றதுல காடுக்கும் நமக்கு இருக்கிற உறவுல, காடுக்கும் காட்லி சில்ட்ரனுக்கும் நமக்கு இருக்கிற உறவுல, பாஸுக்கும் ஸ்டாஃபுக்கும் இருக்கிற உறவுல, பப்ளிக்ல நம்மளை பார்க்குறவங்க அந்த உறவுல, ஹலோ, இதெல்லாம் நீங்களும் நானும் இந்த இந்த ஹியூமிலிட்டியை கொண்டு வந்தாதான், இந்த ப்ரைடுங்கிறது என்னன்னு தெரிஞ்சு அதை வெறுத்து ஒதுக்குனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும், காடுக்கும் நமக்கு இருக்கிற ஃபெல்லோஷிப் நல்லா இருக்கும். ஆமென் சொல்றீங்களா? இப்ப பாருங்க, இப்ப இண்டிபெண்டன்சி வந்துருச்சு. இங்கேயும் ஒரு இண்டிபெண்டன்சி தான் இல்ல, காட் அங்க கொடுத்த இண்டிபெண்டன்சி உண்மைதான், இங்கேயும் ஒரு இண்டிபெண்டன்சி வந்துருச்சு. காட் சொன்னதே பாருங்க, அவன் பொய்யும் சொல்ல மாட்டான். ஆனா பொய்க்கு பிதான் வந்து, ஆனா பொய் எப்படி சொல்லுவான்னா, உண்மையவே அதை வேற மாதிரி கோணத்துல சொல்லி பொய்யாது. அதனாலதான் அவனுக்கு பொய்யுக்கு பிதாவுமானவனு இருக்கு. சாவீர்கள், சாக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சாக அடிக்கிறான். அதில் த்ரெட்டன் பண்றானா, வேயினா பயமுறுத்துன்றாங்களே, த்ரெட்டன் பண்ண மாட்டான். த்ரெட்டன் பண்ணாமையே வஞ்சிச்சு உள்ள நுழைஞ்சிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஹியூமிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஹியூமிலிட்டி இருக்கிற பிள்ளைகளே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? காடுக்கு ரொம்ப பிடிக்கும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபளிக்கிறார்னா, தாழ்மைப்படணும்னு நினைக்கிற பிள்ளைகளை விட்டு அவர் போகவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் போகவே மாட்டார். தாழ்மையானவர்கள் மேல அளவற்ற கிருபை கொடுப்பாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு யாருக்கு சொல்றாரு? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்னு சொல்றாரே யோசுவாவுக்கு. யோசுவா 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருந்து பாருங்க, நீ உயிரோடு இருக்கனாலும் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது, நான் உன் கூடவே இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் சொல்ற தெரியுமா? அவ்வளோ அந்த விளக்கு அந்த இதுல அந்த தேவாலயத்துல உட்கார்ந்துருக்கிறானே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த குத்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குதான். அப்பனா என்ன அர்த்தம்? அவன் தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த லைட் அப்படிங்கிற ஒரு உறவுங்கிறத அவன் நிலையே வச்சுக்கிறான். ஒரு நாள் இந்த வெளிச்சம் அணையக்கூடாதுங்கிற ஒரு உயிர் உள்ளதா வாழ்ந்துட்டு இருக்கான். அதனாலதான் பாருங்க, ஜாஷுவாவை கர்த்தர் அப்படி உயர்த்தினார். ஆமென். இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய எல்லா 12 கோத்திரங்களையும் அவன் பங்கிட்டு கொடுக்கிறவனா மாத்தினார். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அழிக்கவே முடியாது. அப்படிப்பட்டவங்களை அவங்களையும் அழிச்சு போடலாம். அல்லேலூயா. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சுதந்திர விதமா பங்கிட்டு கொடுக்குறான். காரணம் என்ன? அந்த விளக்கு எரியுது. விளக்குன்னா என்னது? வெளிச்சம்னா என்னது? வெளிச்சம்னா என்னது சொல்லுங்க? வெளிச்சம்னா உங்களுக்கு வந்து அவர் சொல்றாரு, அவர் பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளிதான் அந்த வெளிச்சம். ஆமென். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருக்கு. பாருங்க, இந்த மனுஷனுக்கு ஒளி இருந்துருச்சுன்னா, இந்த வெளிச்சம் இருந்துருச்சுன்னா, இந்த பிரைடு கிட்ட போக மாட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா? பிரைடு வந்து சேட்டனிக் ஃபோர்ஸ். அதுதான் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சங்கிறார். ஹல்லேலூயா. வெளிச்சம் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் வேர்ட் என்ன? டார்க்னஸ். இல்ல, லைட்க்கு ஆப்போசிட் வேர்ட் என்ன? டார்க்னஸ். The absence of light is darkness. வேற ஒன்றும் கிடையாது. லைட் இல்லைன்னா என்ன வந்துடுது? இருட்டு வந்துடுது.
ஆமென். அப்ப லைட் அப்படின்னு யார் சொல்ற? நானே வெளிச்சம்ன்றாரு, நானே ஒளின்றாரு. அப்ப நானே ஒளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு பாருங்க. இந்த ஜீவனை குறித்து நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, அதோட நான் முடிக்கிறேன். இந்த ஒளி வெளிச்சம் இருந்தா இந்த ப்ரைடு உங்களை அட்டாக் பண்ணுது. ஏன்னா ப்ரைடு வந்து டார்க்னஸ் உடைய இருள் எவ்வளவு வேணா பற்றிக்கொள்ளாது வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு. ஆமென். அப்ப தாழ்மையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிற வரைக்கும் கூட அந்த பெருமை வராம நம்ம பார்த்துக்கலாம். ஆமென். தாழ்மையை நம்ம கத்துக்கலாம். ஏன்னா அவர் சொல்றாரு, என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், நான் தாழ்மையும் மனசாந்தமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் தாழ்மையா இருக்கிறாரா? மனத்தாழ்மை சாந்தமா இருக்கிறேங்கிறார். இதெல்லாம் அப்படி ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஆஃப் ப்ரைடு. அப்ப வெளிச்சம் அப்படின்னா அந்த ஜீவன் தான் வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. ஜீவன் சொல்லலாமா? ஜீவன் என்ன? இந்த மூச்சு விட்டு மூச்சு வருது அதா ஜீவன்னா? நித்திய ஜீவன். ஜீவன் என்னங்க? ஜீவன்னா நீங்க நல்லா ஜோயேன்னு சொல்லலாம். ஜோயே நித்திய ஜீவன். அந்த ஜீவனை எந்த பவராலையும் அந்த ஜீவனை அழிக்க முடியாது. தட் இஸ் இட்டர்னல் லைஃப். ஜீவன் என்னதுங்க? இட்டர்னல் லைஃப், லைட். அவருக்கு ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் என்னவா இருக்குது? ஒளியா இருக்கு. அப்ப அந்த ஒளியின் ஜீவனுக்கும் புரியுது உங்களுக்கு அர்த்தம்? அப்ப ஜீவன் இல்லைன்னா என்ன? டெத்து. டெத் இருந்தா அங்க என்ன வந்துருது? ஒளி இல்ல, என்ன வந்துருது? இருள் வந்துருது. அப்ப அந்த ஜீவனை நீங்க தக்க வச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஜீவனை நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? 2 முழங்காலா நல்ல 40 நாள் ஃபாஸ்டிங்கா? என்ன செய்யணுமா அந்த ஜீவனை தக்க வச்சுக்க? ரொம்ப சிம்பிள்மா. 17ஆம் அதிகாரம் ஜான் காஸ்பல் 17:4 வாசிக்கிறீங்கம்மா. அந்த ஜீவன் தான் என்னன்னு சொன்னா இட்டர்னல் லைஃப், இட்டர்னிட்டி. 3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப இந்த நித்திய ஜீவன், இந்த இட்டர்னல் லைஃப் உங்களுக்கு எப்போ வரும்? எப்போ உங்களுக்கு அது வந்து டார்க் ஆகாது, இந்த வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். அவரை இல்ல வாயத்தர சொல்ல, அவரை அறியும் போது, அவரை பத்தி சும்மா அப்படி இல்லை, அறியணும். அவரை அறிவதே. அவர் சொல்றாரு பாருங்க, மெய்யான தேவன் யாரு? ஒன்றான மெய் தேவன் பிதாவாகிய தேவனை இயேசு சொல்றாரு பாருங்க. அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவரை இல்லாம இவர் ஒண்ணுமே செய்யறது இல்லை. அவரை இல்லாம இவர் ஒண்ணுமே செய்யறதே இல்லை. அவரை எப்பொழுதும் நான் அவர் இடத்துல நான் கேட்டு செய்யற அப்படின்னால அவர் என்னை விட்டு அவர் போகிறது இல்லை, என்னை தனித்து விடுறதே இல்லை அப்படின்றாரு. எப்பொழுதும் அவர் சொல்றதை நான் கேட்கிறேங்கிறாரு. அவரை இல்லாம இவரா எதுவுமே ஒண்ணும் செய்யறது இல்லை. நீங்க 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர் பிதாவை இல்லாம இயேசு தானா எதுவுமே செய்யலன்னா, அவரே எதுவும் தானா செய்யலன்னா நாம தானா செய்யலாமா? அப்ப அதுக்கு பேர் என்னது? பெருமை. தானா செஞ்சா பெருமை. ஏவாள் தன்னையே தானா காடாக்கிக்கிட்டா பெருமை. தேவ ஜனமே, நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் அந்த நித்திய ஜீவன், அந்த ஜீவனை பெற்றுக்கிட்டா அந்த வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் இருந்தா இந்த சாத்தானுடைய டார்க்னஸ், அதாவது இந்த பெருமைங்கிறது சாத்தான் தேவை, அது வராது. அது உங்களை அட்டாக் பண்ணாது. ஆமென். இந்த வெளிச்சம் இருக்க இவர் அறிய அடடா இவரே பொறுத்து போனாரே, நம்ம பொறுக்கூடாது. அவர் என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? பெயர் சப்புன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? பெயர் சப்புன்னா என்ன? பேய்களுக்கு தலைவர். எவ்வளவு பெரிய பிதாவுடைய உன்னதமான குமாரன் அனுப்பியிருக்கிறாரு. அவர் போய் பேய்கள் மட்டும் பேய்னு சொல்ல, பேய்களுக்கு தலைவன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட ப்ரூஃப் பண்ணிட்டு இருந்தாரா? ஹலோ, ப்ரூஃப் பண்ணாரா? நம்ம பேசுவோம். முதல்ல நான் என்னையே வச்சு சொல்றேன். நான் தான் முதல்ல இப்படி இருப்பேன். எப்படி தெரியுமா? கிடையவே கிடையாது. நான் தான் இப்படி சொன்னேன், எனக்கு நீங்க தான் இப்படி சொன்னீங்க, இல்லை ஆர்குமெண்ட் பண்ணேன். பைபிளில் ஒரு நாள் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணம் கொடுக்குறாங்க. மதில் இடிஞ்ச பட்டணம் தான் என்ன? மதில் இடிஞ்சிச்சுன்னா அந்த சேட்டன் உள்ள நுழைஞ்சிருவான். மதில் தான் அவரு. ஆமென். நீ அடைக்கப்பட்ட தோட்டங்கிறாரு, நான் உன்னை அடைக்கிறேங்கிறாரு. அந்த அடைப்பணி உடைச்சிட்டேன்னா அவங்கள நுழைஞ்சிருவான். அப்போ உனக்கு வந்து ஆர்குமெண்ட் தேவையில்லாத வாய விரிவாய் தரது, சத்தம் போடுறது, இதெல்லாம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? பெருமை. தன் ஆவியை அடக்காதவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? பெருமைக்காரர்கள்.
பெருமைக்காரங்களுக்கு கர்த்தர். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல எப்படி மனைவிமார்கள் பேசுறாங்க பாத்தீங்களா, புருஷர்கள் பேசுறாங்க பாத்தீங்களா? பைபிளை கோட் பண்ணி அவங்களை அடக்க பார்ப்பாங்க. அப்ப நீங்க உண்மையா அவரை அறிகிற அறிவுல இருந்தீங்கன்னா நித்திய ஜீவன், அந்த ஜீவன் உள்ள இருக்கும். ஜீவன் இருந்ததுன்னா வெளிச்சம் இருக்கும். ஆமென் ஆமென். அல்லேலூயா. வெளிச்சம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரேஸ் பொங்கி வழியும். ஆமென் ஆமென். தாழ்வு புறப்பட்டு வரும் உங்களுக்கு. ஆமென். கிருபை மேல கிருபை பொழியும். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவார். தாழ்மையை நம்ம கத்துக்கணும். தாழ்மையை கத்துக்கணும். நம்ம மேல நியாயமே இருந்தா கூட தாழ்மையா இருக்கும். நம்ம உலக பிரகாரமான தாழ்மையானவங்கன்னு சொல்ற டிக்ஷனரியில அந்த மாதிரி தாழ்மை கிடையாது. பெருமைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அர்த்தம் கிடையாது. அந்த செல்ஃப் அப்படிங்கிறது நானு. எங்க வீட்டுல என் பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது. எங்க அப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளை, நான் பெரிய ஆளாக்கும், நான் இப்படி பிறந்தனாக்கும், அப்படி பிறந்தனாக்கும் அப்படிங்கிற ஒரு பூர்வீகமான காரியங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பெருமை வேறு விட்டுருக்கிறது. கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளைகளே, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன், ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், எவ்ரிஷிப் மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த வெளிச்சம், பெருமை தேவை கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you.